ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட் ஐயா. மேச ராசி நேயர்கள் ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாங்க. நீயாவது கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்குமா? கண்டிப்பா. ஒரு பக்கம் 7.5 சனியில் போட்டு கும்முன்னு கும்மி அனுப்பிச்சு விடுது. அந்த 7.5 சனில இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? இல்ல எங்களுக்கு புதுசா இருக்குங்க. இது தொட்டாலும் பிரச்சனையாயிருது. வேலைக்கு போனா வேலையை விட்டு துரத்திடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும் காசு வர்றது இல்ல. இப்போ ரொம்ப தட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. தொட்டதுக்கெல்லாம் விரயமா இருக்கும். சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல பாதி இல்ல முக்காவாசி விரயத்துல போயிருது. சேவிங்ஸ் ஒரு வார்த்தையே கிடையாது. கண்டிப்பா. ஒரு உயர்வுங்கிறது கிடையாது. அது அதே ஒரு அடிப்படையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசினா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மனசோர்வாயிருது. ரெண்டாவது பிரச்சனையாக மாறிடுது. வீட்டுல கூட நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கு? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறை ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா. சூப்பர். ஆண்டு காலம் ராசிக்கு முன் 2.5, ராசியில் 2.5, ராசிக்கு அடுத்தது 2.5, 2.5 வருஷம் ஆக்குப்பை பண்ணி 7.5 வருஷம் ஒரு மனுஷனை தும்சம் பண்றதுக்கு வரக்கூடியது 7.5 சனி. நம்ம ஏற்கனவே 7.5 சனி வீடியோவை போட்டிருக்கிறோம். பயப்படாதீங்க, அந்த கண்டென்ட் போய் பாருங்க. ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட் ஐயா. மேச ராசி நேயர்கள் ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாங்க. நீயாவது கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்குமா? கண்டிப்பா. ஒரு பக்கம் 7.5 சனியில் போட்டு கும்முன்னு கும்மி அனுப்பிச்சு விடுது. அந்த 7.5 சனில இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? இல்ல எங்களுக்கு புதுசா இருக்குங்க. இது தொட்டாலும் பிரச்சனையாயிருது. வேலைக்கு போனா வேலையை விட்டு துரத்திடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும் காசு வர்றது இல்ல. இப்போ ரொம்ப தட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. தொட்டதுக்கெல்லாம் விரயமா இருக்கும். சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல பாதி இல்ல முக்காவாசி விரயத்துல போயிருது. சேவிங்ஸ் ஒரு வார்த்தையே கிடையாது. கண்டிப்பா. ஒரு உயர்வுங்கிறது கிடையாது. அது அதே ஒரு அடிப்படையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசினா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மனசோர்வாயிருது. ரெண்டாவது பிரச்சனையாக மாறிடுது. வீட்டுல கூட நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கு? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறை ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா. சூப்பர். பண்ணாம போகாது. ஒரு உழுக்கிட்டு தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை இந்த 7.5 கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன சார் நடந்திருக்கும் இந்த விரயச்சனினால? ஃபர்ஸ்ட் மருத்துவ செலவு, வீண் விரயம். உங்களுக்கு கமிட்மெண்ட் சொன்னவங்க, இத்தனாம் தேதி கொடுத்துட்றேன், இத்தனாம் தேதி இதை நான் நடத்திக்கிறேன், இத்தனாம் தேதி பண்ணிக்கிறேன்னு சொன்னவங்க ஒரு ஆள் கூட செய்ய மாட்டாங்க. இந்த 7.5 சனியில இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப லாங்கா இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு வெறுத்து போயிடும். நமக்கு ஏன் இப்படி பண்ணுது? இதுல 7.5 சனி நடந்து மேசராசிக்காரங்க யாருக்காவது கேது திசை நடக்குது, மேசராசிக்காரங்க யாருக்காவது கேது புத்தி நடக்குது, மேசராசிக்காரங்க யாருக்காவது உங்களுக்கு சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, புதன் திசை நடக்குது, புதன் புத்தி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களை போட்டு ஒரு உழுக்காம போகாது. இந்த மேசராசிக்கு அப்படி ஒரு தண்டனையும் போராட்டமும் பிரச்சனையும் கட்டாயம் கொடுக்கும். இதுல மேசராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி இப்பதான் கொஞ்சம் சாதகமா இருக்கு. நேரா சனியை பார்க்கிறார், கொஞ்சம் ஆறுதல் படுத்துவார், உச்சம் பெற்ற குரு. ஆனா இவங்களுக்கு நிறைய வெட்டி செலவு, தண்ட செலவு, வீண் விரயம். நீங்க இப்ப யாருகிட்ட போய் பணம் கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க நிறைய அள்ளி கொடுத்த ஆளா இருக்கலாம், நபரா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு அது பர்மிட் பண்ணாது. ஏன்னா விரயத்தில் இருக்கு. உங்களை ஹெல்த்தவே நீங்க பார்த்துக்கணும் கவனமா. சரி, எனக்கு ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ, உங்க சொந்தக்காரங்களுக்கோ, உங்க அப்பா அம்மாவுக்கோ, உங்க உறவுகளுக்கோ யாருக்காவது மெடிக்கல் செலவு பண்ண வச்சிருக்கும். பண்ண வைக்காம இது போகாது. அப்ப 7.5 சனியில விரயச்சனி ஓடிட்டு இருக்கு. விரயம்னா என்னது? வீண் விரயம், வெட்டி விரயம். 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபா கொடுத்தேன். சொந்தமா கார் இருக்கும், ஆனா டாக்ஸி பிடிச்சி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சூழ்நிலை மாறிக்கு. சொந்தமா வீடு இருக்கும், அப்படியே மாற்றி விட்டுரும், வாடகை வீட்டுல போய் குடியிருக்க வச்சிரும். சொந்தமா லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட் பிரயோஜனமே இல்லாம அப்படியே தரிசா கிடக்கும். அம்மா அப்பா பேசிட்டு இருப்பாங்க, பேச விடாம கட் பண்ணும். மனைவிக்கும் இவருக்கும் புரிதலை குறைச்சிரும். இல்ல இவங்களுக்கும் மனைவி பெண்ணா இருந்தா மனைவிக்கும் கணவருக்கும் புரிதலை குறைச்சிரும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ் வருது, டிஸ்டர்ப் வருது, ஏதாவது ஒண்ணு சார். ஒண்ணு கூட பிளஸ்ஸாவே கொடுக்காது சார். ஆனா அதுக்கெல்லாம் பயந்துக்கு வேணாம் சார். இதெல்லாம் உங்களை புடம்போடுது, உங்களை சரி பண்ணுது, உங்களை உருக்கி உருவாக்குது, உங்களை ஒரு மாடல் பண்ணுது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். இதுல தசா புத்திகளை போய் பாருங்க உங்க ஜாதகத்துல. அதுவும் மோசமா இருந்துச்சுன்னா 7.5 சனியோட தாக்கம் கடுசாதான் இருக்கும், நெருக்கடியா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க எடுத்துக்கிறது நல்லது. சரி, இப்ப இந்த விரய செலவு இருக்குல்ல, இது சுப விரயமா மாறுமா அல்லது தண்ட செலவா மாறுமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லித்தரேன். இது வரைக்கும் யாரும் சொல்லல. இந்த சூட்சமத்தை எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்க என்ன லக்னம்னு பாருங்க. உங்களுக்கு 7.5 சனி, மேச லக்னம், மேச ராசிக்காரரு, உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இப்போ விரய சனி நடக்குது. உங்க லக்னம் என்னன்னு பாருங்க. நீங்க மேசராசியா இருந்து உங்களுக்கு விரய சனி நடந்து 7.5ல
நீங்க ஏதோ ஒரு லக்னமா இருப்பீங்கல்ல, உங்க லக்னப்படி பாருங்க. உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் சுப கிரகம் இருந்தால் அந்த விரயம் சுப விரயமாக மாறும். உங்க லக்னத்துக்கு 12இல் பாவிகள் அமர்ந்தால் அந்த விரயம் சிறை தண்டனைக்கோ, மருத்துவ செலவிற்கோ, வெட்டி செலவிற்கோ, உங்கள் பணத்தை யாராவது அடிச்சுட்டு போறக்கோ, உங்க பணத்தை ஏமாத்துறக்கோ வாய்ப்பு அதிகம். இதுதான் சார் சூட்சமம். 12ஆம் இடத்துல யாருமே இல்லைன்னு. யாருமே இல்லைன்னா 12ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் எங்க எப்படி இருக்கிறாருன்னு பாத்துக்கங்க. அவர் நல்ல நிலைமையில் இருந்தா சுப விரயம், கெட்ட நிலைமையில் இருந்தா உங்களை போட்டு நொறுக்காம விட மாட்டாரு. அப்ப 7.5 சனி ஒரு மனுஷனுக்கு வந்தா எல்லாரும் கஷ்டப்படுறது இல்லை. அவங்க 12ஆம் இடத்தோட அதிபதியை வச்சுதான் அவங்க கஷ்டமோ அல்லது பூரிப்போ இருக்கு. இது சூட்சமா சார். இதை யாருக்கு நான் இத்தனை நாள் இந்த வீடியோலயே பேசுனது இல்லை, இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது. இதை ஜோதிடர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இது டிப்ஸ் எடுத்துக்கங்க. 7.5 சனி எப்படி பார்க்கணும்னு சொல்லி தந்திருக்கிறேன். அப்போ அவங்க லக்னப்படி 12ஆம் அதிபதி 12ஆம் இடம் நல்ல நிலையில் இருந்தா இந்த 7.5 சனி உங்களுக்கு சுபவிரயமா தான் இருக்கும். 7.5 சனி நடக்கும்போது உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் பாவிகள் அமர்ந்தோ, பாவிகள் தொடர்பு கண்டாலோ அது மருத்துவ செலவாகவோ தண்ட செலவாகத்தான் மாறும். இந்த காலகட்டத்தில் திருமணம் எல்லாம் பண்ணலாமா? பண்ணலாம், குழந்தை கிடைக்கும், திருமணம் பண்ணிக்கலாம், வீடு கட்டலாம். நான் என்ன சொல்லுது, நான் விரையாதிபதி சுப விரயமா, அதாவது மீன்ஸ் விரயத்துக்கு வந்துட்டேன், நானு விரயத்துக்கு வந்துட்டேன். அப்ப நீ ஒரு விரயம் பண்ணுன்னு சொல்லுது. அந்த விரயத்தை நம்ம எப்படி பண்ணணும்? 12ஆம் அதிபதி சுபரா இருந்தா சுப விரயம், கல்யாணம் பண்ணு, வீடு கட்டு. சுப விரயமா மாத்தலாமா, மருத்துவ விரயமா மாறுமாங்கிறது உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க லக்னப்படி 12ல ஒரு கிரகம் இருக்குமல்ல, அவர் நல்லவரா இருந்து உங்க லக்னத்துக்கு சுபரா இருந்தா நீங்க வீடு கட்டுவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, காரு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. 12ஆம் இடத்ததிபதி பாவிகளோட சேர்ந்தா, பாவிகள் அமர்ந்தால் மருத்துவ செலவு பண்ணுவீங்க. உங்க பணம் யாரோ சாப்பிட போறாங்க, உங்க பணத்துக்கு சிரமம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சார் இது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு விரயச்சனி மேசராசிக்காரங்களுக்கு நடந்து உங்க 12ஆம் அதிபதி பாவியா இருந்து பாவிகள் போய் உட்கார்ந்து இருந்தா நீங்க ஒன்றும் இல்லை, நேரம் ஒரே தடவை தனுஷ்கோடி போயிட்டு வந்திருக்கு. எது தனுஷ்கோடி? 12ஆம் இடம்ங்கிறது இறுதி, மோட்சம், அழிவு. அப்ப தனுஷ்கோடி தான் நம்ம நாட்டுல இங்க கடைசி பகுதி, அங்கதான் அழிஞ்ச இடம். அங்க போய் கால் வச்சுட்டு வாங்க, இந்த விரயம் காணாம போயிடும். இதெல்லாம் சக்கையான பரிகாரம் சார். ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, நீங்க கண்டிப்பா ரெடி ஆயிருவீங்க. சுப விரயமா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், காது குத்து வைக்கலாம், கார் வாங்கிக்கலாம், இடம் வாங்கிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இந்த மேசராசிக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கிஃப்ட். ஓ, நம்ம ஒரு விரயத்தை சுப விரயமா மாத்தலாமா இல்ல தொந்தரவா மாறிடுமான்னு உங்களுக்கு இது புரியும். இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போடலாங்க. மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், இதுல எல்லாம் உங்க நகை எடுத்து வைக்கலாம், ஜுவல் இது பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்க செய்யலாம். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. வீட்டுல ஒண்ணும் இல்லை, வீட்டுக்கு பெயிண்டாவது அடிங்க, சூப்பர். வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணுங்க, அந்த காசு நீங்க அவர் விரயம் பண்றதுக்கு தான் உட்கார்ந்துருக்காரு, அதை நீங்களே பண்ணிருங்க. மெடிக்கல் ஆக்குறதும் சரி, எதுவுமே இல்லை சார். நான் என்ன சார் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, தான தர்மம் பண்ணுங்க, கோயில் குளத்துக்கு போங்க, கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்து உதவுங்க. கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்து உதவணும் அப்படின்னா கூட நானே கோயில் தர்றேன். வர ஆவணி 31, செப்டம்பர் 17 நம்ம மகாசக்தி குபேர வாராகி கோயில் திண்டுக்கல்ல கும்பாபிஷேகம். அதுக்கு கைங்கரியம் பண்ணணுமா, தாராளமா பண்ணுங்க. அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கணுமா, தாராளமா கலந்துக்குங்க. அதுக்கு பொருள் உதவி, நிதியுதவி பண்ணுங்க. மேசராசி அன்பர்களுக்கு வீண் வரைய காணாம போயிடும். எல்லாத்துக்கும் நான் வழி சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன செய்யறது? நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் நான் கொடுக்கல. நீங்க தாராளமா இதை எடுத்துக்கிட்டு போய் நல்லா செஞ்சு நிம்மதியா இருந்தீங்கன்னா சரி. மேசராசிக்காரன் உடனே சார் ஜாதகம் எனக்கு பார்க்கணும் சார், 4 மாசம் 5 மாசம் ஆகும். நான் பெரிய ஜோசியர்கள்லாம் கிடையாது, ஆனா எனக்கு கிளைண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, வர்றாங்க, லேட் ஆகி தான் நான் பார்ப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஜோசியர், குடும்ப ஜோசியர், நண்பர்கள் யாராவது இருந்தால் அங்கே தாராளமாக பார்த்து உங்கள் லைஃப்பை நல்லபடியாக மாற்றி நல்லா இருக்கு. நான் வேணான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு பார்க்கணும் சார்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. நிதானமாக தான் போகும், மெல்லத்தான் பார்க்க முடியுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, 7.5 சனி எப்போது கெடுப்பார் எப்போது கொடுப்பார் என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். நன்றி. நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கு இருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம்
31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியே அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.